நைட்டு எடுத்து வந்த காசை வச்சு புது வீட்டுக்கு போறாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு புது புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி சந்தோஷப்படுறான். பியூட்டி பார்லருக்கு போய் ஃபேஷியல் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரொம்ப நாள் கனவான டியோ ஸ்கூட்டர் எல்லாம் வாங்குறாங்க. எந்த கடைக்கு 100 ரூபாய்க்கு குப்பல்ல போனானோ அதே கடைக்கு போய் ஒய்ஃபுக்கு மட்டும் 3 லட்சத்துல நகை எடுத்து கொடுக்குறான். பிள்ளைங்களுக்கெல்லாம் அழகழகா செயின் எடுத்து போடுறான். அவன் 10 வரலுக்கும் 10 முகத்தை எடுத்து போட்டுக்கிறான். என்னதான் வீட்டுக்கு செலவு பண்ணாலும் நைட்டு குடியும் கும்மாளமாவே இருக்கான். இதனாலேயே வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா மூஞ்ச காட்டுறான். அவங்க ஏதாவது பேச வந்தா கூட அவங்கள மட்டம் தட்டி பேசுறான். அவன் பணம் கொடுத்த பொண்ணையே படத்துக்கு கூட்டிட்டு போறான். அதுக்கே 25 ரூபா காசு கொடுக்குறான். அவன் பையனும் யதார்த்தமா அந்த போட்டோ எல்லாம் பாத்துறான். இதை பார்த்த ஒய்ஃபுக்கும் மனசு உடஞ்சு போயிடறாங்க. அவன் ஒய்ஃபு கிட்ட ஆஃபீஸில் 2 நாள் வெளியே போறேன், எனக்கு யாரும் கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த காருக்கு டிரைவர் யாருன்னு பார்த்தா அந்த கீ செஞ்சு கொடுத்தவனே தான். அவனும் எப்படி வந்துட்டு இவ்வளவு காசு வந்துச்சுன்னு யோசிக்கிறான். அந்த பொண்ணோட ஆளும் எப்படியோ அந்த கார் டிரைவர் நம்பர் வாங்கி பேசும்போது அவன் எல்லாம் உண்மையே சொல்லிடுறான். அவனோட ஃப்ரெண்டு எல்லாம் அவன் ஆளு ஒரு ஐன்னு சொல்ல இவனும் அவன்கிட்ட சண்டை போறான். இதை விசாரிக்கும் இந்த போலீஸும் அவனை போட்டு அடிக்க அவன் வந்து குப்பல்ல வந்துட்டு ஏது இவ்வளவு காசு ஃபர்ஸ்ட் அவனவே விசாரிங்கன்னு கேட்கறான். இவனும் எப்படியோ அவனை கண்டுபிடிச்சி விசாரிக்கும் போது வழிதாங்க அம்மா உண்மையா சொல்லிடுறான். அங்க போய் பார்த்த பணத்தெல்லாம் உன்னால எவ்வளவு முடியுதோ ஆள் எடுத்து கார்ல போட்டு அந்த போலீஸ்காரன் அவனை